ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் சபரீஷ் நந்தா இயக்கத்தில் வசந்த் ரவி, மேரின் பிரிசடா, அனிகா சுரேந்திரன், கல்யாண் மாஸ்டர், நம்ம தெலுங்கு ஆக்டர் சுனில் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இந்திரா. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, கதையின் நாயகன் வசந்த் ரவி வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் உள்ள ஒரு எஸ்ஐ. அவர் ஏன் சஸ்பென்ஷன் ஆனா குடிச்சிட்டு ஜீப்பை ஓட்டி போய் மரத்துல மோதிராரு. கவர்மெண்ட் சொத்தை வந்து சேதப்படுத்துறதுனால வந்து அவருக்கு வந்து சஸ்பென்ஷன் கிடைச்சது. ஆனா சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் கூப்பிடவே இல்லை ரீஜாயினிங்க்கு. போறாரு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு. அங்க ரொம்ப அவமானப்படுத்துறாரு. குடி பயங்கர குடி. ஏற்கனவே இருக்குது குடி பழக்கமும் ரொம்ப முன்கோபமும் ஜாஸ்தியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல மேல மேல குடிச்சிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா பார்வை போனதோட பாத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நகர்ல அங்கங்க பாத்தீங்கன்னா சீரியல் கில்லிங் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சீரியல் கில்லிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லரால செத்து போயிடாரு. இவர் கண் பார்வை தெரியாதவர் வந்து என்ன செய்யறாரு, என் பொண்டாட்டி கொண்டது யாரு, எதுக்கு கொண்டான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, மற்ற சீரியல் கில்லர் எல்லாம் எதுக்கு கொண்டாங்க, இந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்னு சொல்றதா இந்த படத்துடைய கதை. கதையை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இது ஒரு சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லிட்டு. ஆனா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நகர்ல நடக்கிற கொலைகளை எல்லாம் காமிக்கிறாங்க, அதோடு சேர்த்து சீரியல் கில்லரையும் காமிச்சிட்டாங்க. அதனால நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, படத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடியே சீரியல் கில்லர் வந்து யார் கொள்றோம் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே காமிச்சிடாங்க. அதை நம்ம தெரிஞ்ச பின்னாடி அதனுடைய சுவாரஸ்யம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். அதையும் தாண்டி வந்து ஏ சர்டிபிகேட் வாங்கக்கூடாதுங்கிறது தனியாக என்ன செய்யறாங்கன்னா, சீரியல் கில்லரை வந்து கொல்ற சீன்ல என்ன பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு சபையில வந்து பொண்ணு நடந்துகிட்டு இருக்கு. டக் 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 லைட்ல ஆஃப் ஆகுது. ஆனது பொண்ணு சவுண்டு கேட்குது. மார்ச்சோல்ல படுத்து கிடக்குது. கழுத்துல மட்டும் அப்படி ஒரு கட்டிங் இருக்கு. கையை வெட்டிதான். அவன் வந்து எப்பவுமே சீரியல் கில்லர்னா ஒரு அடையாளத்தை விட்டுட்டு அதை சந்தோஷப்படுவாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கையை வெட்டி விட்டு சந்தோஷப்படுறான். இதுதான் அந்த சீரியல் கில்லர் மெத்தடா இருக்கு. அதனால வந்து மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆகல. இந்த கில்லர் வந்து கொல்லும் போது பதட்டம் ஆகல. ஏன் அப்படின்னா, அந்த கில்லர் வந்து யார கொல்றானோ அவனெல்லாம் பாத்தீங்கன்னா கில்லருக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஒர்க் பண்ணவங்க தான் சொல்ல முடியும். அவங்க என்னன்னா அப்பயே தெரிஞ்சு போச்சு சைக்கோ கில்லர்ல இருந்து எதாவது மாறிச்சுன்னா ரிவெஞ்ச் ஸ்டோரியா மாறி போச்சு. அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியா மாறினதுனால பாத்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒட்டல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி இப்படின்னு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவர் வந்து நானே கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா போலீஸ்ல போய் ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க, ஒன்றும் நடக்கிற மாதிரி நானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வழக்கம் போல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒருத்தர் துணையோட போயிட்டு கொலையாலே நெருங்கி கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய மெயின் நாட்டா இருக்குது. படத்தின் நாயகன் வசந்த் ரவி. எப்ப நான் சொல்றேன், ஜெயிலரோட செம்மையா பண்ணிருக்காருங்க பெர்ஃபார்மன்ஸ். வழக்கத்துக்கு மாறா வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளைண்டா அவர் நடிச்சிருக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அது கண்டிப்பா பிளைண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படின்னா கண் பார்வை போனாலும் பாத்தீங்கன்னா ஏத்த வர ஆள்ல தெரிஞ்சா கூட தெரியாமலே நடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற மாதிரி சோபா இருக்கிறது தெரியும் அவருக்கு பார்வையில, ஆனா சோபா இருக்கிற மாதிரி காமிக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமா நடிப்பு. சிரிக்க கூட வந்து அவருக்கு வந்து காசு கொடுத்தாதே சிரிக்கணும் அப்படின்னா கூட சிரிக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் நடிப்பு அப்படியே காமன் கம்பேக்டா அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் கணக்கச்சிதமா பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த சைக்கோ த்ரில்லருக்கு வந்து இவர் தான் வந்து நம்மளுக்கு சரியா ஆப்ட் ஆவாரு, மற்ற யாரும் கூட கொஞ்சம் சொதப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. நம்ம படம் பார்க்க போனதே வந்து வசந்த் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான தான் போனோம். அந்த வகையில் இந்த படம் வந்து வசந்த் ரவிக்கு வந்து பெரிய என்ன சொல்றது, ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் மாதிரி இருக்குது இந்த படத்துல. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேரின் பிரிசடா. ஏற்கனவே நம்ம 1-2 படத்துல பார்த்துருக்கோம். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படிலாம் இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்காங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள வந்து அதிகமான போர்ஷன் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். பட் பிளாஸ்பேக் போர்ஷன்லாம் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. கூலிங்லேயே ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில். வழக்கம் போல சுனில் வந்து லூசுத்தனமா அந்த கேரக்டர் கொடுக்காம நல்ல கேரக்டரா கொடுத்துருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றவா நல்லா இருக்காரு. ஆள் பார்த்தீங்கன்னா வாட்ட சட்டமா இருப்பாப்புல, அப்படி நிப்பாப்புல ஜிம் பாடி மாதிரி தூக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் போலீஸ்காரங்களாம் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அடியும் வாங்கிட்டு திருப்பி கத்தியை பிடிக்கிட்டு திருப்பி அடிக்க போறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு அவருடைய நடிப்பு சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் ரோல்ல வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த மெயின் நாட்டே வந்து சீரியல் கில்லர் உருவாகுது. ஸோ அவங்களுடைய ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா காம்பேக்டா எழுதியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க நிறைய யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்து சாகர சீன்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ ஒரு பாவ உணர்ச்சியோ வந்து எதுவுமே வராம டம் 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 அப்படிங்கிற மாதிரி அவங்க இறந்து போனது வந்து அந்த படத்தை வந்து இன்னும் அந்த கிரிப்பிங்கை வந்து குறைச்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்துல வந்து கல்யாண் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வராரு. அவர் எப்ப பார்த்தாலும் படம் ஃபுல்லா தம்பிச்சுக்கிட்டு
அப்படி பாக்குறது அப்படி பாக்குறது. சரி போனோம் ஒரு முணுக்கமா வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு லீடு கிடைச்சிச்சு, அந்த லீடை ஃபாலோ பண்ணி அங்க போறாரு, பரவசப்படுத்துறாரு, பதட்டப்படுத்துறாரு கேட்டா அவரால் இல்லை. அழகா ஜீப்ல ஏறி உட்காராரு, போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, தம் அடிக்கிறாரு, அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு, ஒரு மாதிரியா கண்ணசிமிட்டி பேசுறாரு. இன்னும் நல்லா அவர்கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கலாம், அவருக்கு கதையை வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா எழுதிக்கலாம் அந்த டைரக்டர். அங்க வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லி ஆகணும். சைக்கோ த்ரில்லர் படத்துக்கு வந்து நம்ம அவங்க பயங்கரமா எடுத்து கொடுத்தாலுமே சரி, அந்த மியூசிக்கை டெவலப் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணுனா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பதட்டமும் இந்த சீட் அடிச்சு கொண்டாடுற மூமெண்ட்டும் அந்த கூஸ் பம்பும் நம்மளுக்கு ஒரு பயமும் உண்டாகும். ஏன்னா சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி தான். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையாள படத்துல ஒண்ணுமே இருக்காது, ஆனா மியூசிக்ல மிரட்டிருப்பாங்க. அந்த வகையில இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காப்புல, ரசிக்கும்படியா இருந்துச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே ஒரு மாதிரியா அந்த நைட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெக்ல ஒரு ஷார்ட் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல ரீ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரை மியூசிக் டைரக்டர் செம்மையா பண்ணியிருக்காப்புல சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் பிரபு ராகவ் பண்ணியிருக்காப்புல. உண்மையா சொல்றேன், இது ஒரு சின்ன பட்ஜெட்டுங்கிறதையும் பார்க்காம அவருக்குள்ள ஒர்க்கை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஏரியல் ஷார்ட்டா இருக்கட்டும், ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட்டா இருக்கட்டும், ஒரு நைட்ல வந்து அவங்க படுக்கும்போது அந்த ஷார்ட்டா இருக்கட்டும், அந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ மாதிரி இதுக்குள்ள பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். ஸோ அதுக்குள்ள அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த நம்ம வசந்த் ரவியும் அவன் ஒய்ஃபையும் காமிக்கிற ஷார்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஓகே நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும் அவரை பொறுத்தவரை. மற்றபடி டெக்னிக்கலா இந்த படத்துல வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் புதுசுன்னு நினைக்கிறேன், அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை போட்டிருக்காரு. ஒட்டு மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு சரியான டீசன்ட் வாட்சாதான் இருந்துச்சு ஒழிய எங்கேயுமே போர் அடிக்கல. இது கதையில வந்து கிரிப் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கிளைமாக்ஸ்ல இருந்துச்சு, மறக்கல, நல்லாவே இருந்துச்சு. நம்ம மறக்க கூடாது, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதையே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாட்டா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு போனாங்களான்னு கேட்டா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீசன்ட் வாட்ச், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. இதுதான் இந்த படத்துடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை கேட்டுட்டு படத்துக்கு போறதும் போகாததும் உங்க கையிலேயே நான் விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பாத்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.